ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நாம ஒரு சைனீஸ் டிராமாவோட பார்ட் 4 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இப்ப ஹீரோயினா அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. அவளோட அப்பா அம்மா அவளுக்காண்டி குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போய் அவளோட அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா. அவங்க கிட்ட ஹீரோயினா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 3 பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவளோட அப்பாவா உன்னோட ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் அவளோட மார்க்ஸ காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அவருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவரா ஹீரோயின் கிட்ட ஹீரோ எத்தனையாவது ரேங்க்னு சொல்லும் போது ஹீரோயினா அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்றா. அதுக்கு அவளோட அப்பாவா பாரு அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான், உன்னால எதுக்காண்டி எடுக்க முடியல அது இதுன்னு சொல்லி ஹீரோயினை மறுபடியும் திட்டிட்டு இருக்காரு. அவளோட அம்மாவா போதும் புள்ளைய சாப்பிட விடுங்க, வந்தோடனே ஆரம்பிச்சிடுவீங்களே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கா புது போன் வாங்கி கொடுத்திருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நீ ரீச் ஆனோன்னு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி. ஆனா ஹீரோயின் அந்த மெசேஜ கண்டுக்க கூட இல்ல. என்னதான் பிடிக்கலன்னு சொன்னீல, எனக்கும் உன்னை பிடிக்காதுன்னு சொல்லி கோவமா சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அம்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்கள போய் ஹக் பண்ணிட்டு அப்ப பார்த்தா அதே சீரியலை தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோட ஃப்ரெண்ட் ஜியாங்கா ஸ்பெஷல் கிளாஸ்க்காண்டி வரான். ஹீரோ கிட்ட கால் பேசிட்டே வந்துட்டு இருக்கான். ஜியாங்கா ஹீரோ கிட்ட நான்லாம் ஸ்கூலுக்கு வர்றதுக்கே காரணம் ஹீரோனோட ஃப்ரெண்டு தான், ஆனா அவளை பாரு ஏதோ லவர் கிட்ட பேசுற மாதிரி எப்ப பாரு ஹீரோயின் கூடயே போன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோவா என்னது ஹீரோயின் போன் வாங்கிட்டாளா, அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும், போன் அவகிட்ட கூடன்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஜியாங்கும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் போனை ஸ்பீக்கர்ல போடுறாங்க. ஹீரோ ஹலோன்னு தான் சொல்லிருப்பான். ஹீரோயின் சட்டுன்னு போனை கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் ஜியாங்கும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தொப்பி போட்டவனா அடச்சாய் கம்முன்னு இருங்கன்னு சொல்லி திரும்புறப்போ டேபிள்ல இருந்த ஜூஸ் ஹீரோனோட ஃப்ரெண்டு மேல கொட்டி போயிடுது. அந்த ஸ்டாஃபா அந்த தொப்பி போட்டவனை நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்டு சாவடிச்சிடுறாரு. ஜியாங்கா ரெஸ்ட் ரூமுக்கு போறான். அங்க அந்த தொப்பி போட்ட பயலா உன்னாலதான் இன்னைக்கு எனக்கு அசிங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டைக்கு போறான். அங்க வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டா ஜியாங்க விடு இல்லன்னா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அவனை உதஞ்சு விட்டுறா. அவங்க கிட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டா நல்லா பிளாக் பெல்ட் என்கிட்டேவான்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்போ ஜியாங்கா நிஜமாவா சொல்றா அப்படின்றான். அதுக்கு அவளா இப்ப இது ரொம்பவே முக்கியம், இங்க இருந்தோம்னா நம்மள சல்லியா நொறுக்கிடுவாங்க வாடான்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து இழுத்துட்டு ஓடிடுறா. ஆனா அந்த பசங்களும் விடாம துரத்திட்டே போறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு முட்டு சந்தில போய் முட்டிக்கிறாங்க. ஜியாங்கா அவங்க கிட்ட இங்க பாரு உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே சாரின்னு சொல்லி சாரி கேக்குறான். அந்த பையன் விடவே மாட்டேங்கிறான். ஜியாங் கூட மறுபடியுமே சண்டைக்கு வரான். கரெக்டா அந்த பிளேஸுக்கு ஹீரோமே வந்துடுறான். ஹீரோ இப்ப எல்லார் கூடயுமே சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோனோட ஃப்ரெண்டா ஒரு கோக் எடுத்து எல்லார் மேலயுமே அடிச்சு விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஜியாங்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவா ஹீரோனி கிட்ட சொல்லாம கொல்லாம போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோனோட ஃப்ரெண்டா ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா. இப்ப ஜியாங் அவன் மேல சாஞ்சிட்டு எனக்கு ரொம்பவே மயக்கமா இருக்குன்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவளா அடச்சை அசிங்கமா நடிக்காத எந்திரின்னு சொல்லி பல்பு கொடுத்துடுறா. நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோவை பார்த்து எங்க ஜியாங்க பார்க்க வந்தியான்னு சொல்லும் போது ஹீரோவா இல்ல நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்றான். ஓஹோ ஹீரோயினை பத்தி கேட்க வந்தியா, அவ உன் மேல செம்ம கான்ல இருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அவகிட்ட சாரி கேக்குறதுக்காண்டி தான் பாக்குறேன், ஆனா அவளோட அட்ரஸ் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டா அவனுக்கு அட்ரஸ் சென்ட் பண்றா. ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோன் அவ ஷாப்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். அங்க ஹீரோ வரான். அவனை பார்த்துட்டு நீ என்ன இங்க இருந்து ஒழுங்கா கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா அதெல்லாம் முடியாதுங்கிறான். ஹீரோன் அவனை இழுத்து வெளியில விடலான்னு பார்க்கும் போது ட்ராக்ல மோதி அதுல இருக்க திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடுது. சட்டனி ஹீரோவா அவளை கவர் பண்ணிடுறான். அவகிட்ட நீ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்படியே 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அங்க வந்து ஹீரோனோட அப்பாவா இவங்க 2 பேருமே க்ளோஸா இருக்கத பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ அவர்கிட்ட இன்ட்ரோ ஆகுறான். அவரா ஹீரோவா பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோவா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்காண்டி 2 பேருமே குக் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோனோட அம்மாவா அவன் கிட்ட அந்த ஹார்ட் டொனேஷனை பத்தி நம்ம எதுவுமே கேட்க வேணான்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோனோட அப்பா அம்மாவா ஹீரோவை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா ஹீரோயின் தான் என்ன கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவளை கோத்து விட்டு
போட்டுறான். இப்ப ஹீரோனோட அம்மாவா ஹீரோன் கிட்ட இங்க பாரு, ஹீரோவை நீ தான் கூப்பிட்டுருக்க, சோ அவனை ஒழுங்கா பாத்துக்கோன்றாங்க. அவங்க 2 பேருமே ஹீரோ கிட்ட அதை எப்படி கேக்குறதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்காங்க. சட்டுன்னு ஹீரோனோட அம்மாவா உன்னோட ஃபேமிலி எப்படி இருக்காங்க, உன் தம்பி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பட்டுன்னு கேட்டுறாங்க. அதுக்கு ஹீரோவா என் தம்பி நல்லாவே இருக்கான், இப்ப நல்லாவே வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு அவனோட போட்டோஸ் கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட போட்டோஸ அவங்க கிட்ட காமிக்கிறான். அவனோட போட்டோஸ அவங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஏன் இப்ப என்னோட அம்மா அப்பா அவன் தம்பி மேல இவ்வளவு அக்கறை காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோனோட அப்பாவும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் போய் நடுவுல நிக்க ஹீரோனோட அம்மாவா நந்தி மாதிரி நடுவுல நிக்காத நவுருன்னு சொல்ல ஹீரோயின் கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவா பாஸ்கெட் பால் ஆடலான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவுமே ஒத்துக்கிறான். அவன் கிட்ட இப்ப ஹீரோயினா எதுக்காண்டி ஒத்துக்கிட்ட, என்னோட அப்பா பாஸ்கெட் பால் எல்லாம் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பார்த்து ஆடுன்றா. நெக்ஸ்ட் 2 பேருமே பாஸ்கெட் பால் ஆடுறாங்க, செம்ம ஜாலியா ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினும் ஹீரோவும் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி அவளோட அப்பா ஹீரோவை புடிச்சுக்கிறாரு. ஹீரோனும் அந்த டைம் பார்த்து பால போட்டுடுறா. இதெல்லாம் பார்த்தா ஹீரோனோட அம்மாக்கு அவங்களோட பையன் ஞாபகம் வந்துடுது. நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயின் கிட்ட என் மேல ஏன் கோவமா இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துடுறா. அவகிட்ட ஹீரோ விடாம கேட்டுட்டே இருக்கான், என்னாச்சு, எதுக்காண்டி நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயினா நீ சாங்லின்சி கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன்றா. அவகிட்ட ஹீரோவா அட பைத்தியமே, நீ கேட்ட எல்லாமே ஒரு பாட்டா, நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் பேசின எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவா சாங்லின்சி கிட்ட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் எனக்கு ஒரு தொல்லையா தான் இருந்தா, அவளை நான் வெறுத்தேன் தான், ஆனா இப்ப எனக்கு ஒரு அவ நல்ல ஃப்ரெண்டா இருக்கான்றான். ஆனா இன்னைக்கு அவளால தான் நான் இவ்ளோ தூரம் மாறி இருக்கேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே கிடைச்சிருக்காங்க, அவ என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கின்றான். இப்ப ஹீரோயினா ஐயோ நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு சொல்லி முழிக்கிறா. ஹீரோ அவளை பார்த்து உன்னை நான் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிருந்தா சாரின்னு சொல்லிட்டு சாரி கேக்குறான். அண்ட் இன்னொரு விஷயம், நீ இவ்வளவு நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உன்னோட தம்பியோட ஹார்ட் என்கிட்ட இல்ல, என்னோட சின்ன தம்பிக்கு தான் அதை டொனேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கு மேல ஷாக்கா இருக்கு. இப்ப ஹீரோயினா அடச்சை தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேடின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஃப்ரெண்டு வெளியில கிளம்பி வரா. அங்க ஜியாங் அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவள நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவனா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கொடுக்குறான். அவளை பாக்குறதுக்காண்டியே லிஸ்ட் போட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அவளா இதெல்லாம் விட எனக்கு ஹீரோ ஹீரோயின் இல்லாம ரொம்பவே போரிங்கா இருக்குன்றா. அதுக்கு ஜியாங்க அவ்வளவுதானே நம்ம அவங்க கிட்ட போயிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை தேடி 2 பேருமே பஸ்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா ஜாலியா சாங் கேட்டுட்டே வரா. ஜியாங்கா வேணுக்குனே கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மேல சாஞ்சுக்கிறான். அவளா இந்த பிலோவை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுறா. ஜியாங்கோட மைண்ட் வாய்ஸா நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஃபுட் வாங்கி வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு அவ பண்ணதெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி ஷையாவே இருக்கு. அவகிட்ட ஹீரோவா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, பல்பு வாங்குறதுலாம் நமக்கு என்ன புதுசா என்ன, விடு விடுன்னு சொல்லிட்டு அவளை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவகிட்ட ஹீரோவா உன்னோட தம்பியோட ஹார்ட்டை வேற யாருக்காச்சும் டொனேட் பண்ணிருந்தா நீ இப்படிதான் அவங்களையும் ட்ரீட் பண்ணிருப்பியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் ஆன்சர் பண்ணலான்னு வரா. அதுக்குள்ள ஜியாங்கும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் அங்க ஓடி வராங்க. அவங்கள எங்களை விட்டுட்டு 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்ச ஃபுட் எல்லாத்தையுமே ஜியாங் காலி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். நெக்ஸ்ட் 4 பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பிளேஸுக்கு சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போறாங்க. நம்ம ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ஒப்பிச்சுக்கிட்டே வரா. நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. அவளை ஜியாங் தான் ஆட்டி விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதுக்காண்டி அவ்வளவு தூரம் அடிச்சு பிடிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே ஆட்டிட்டு இருக்கான். அதுக்கு அவள என்ன மேன் எப்ப பாரு புலம்பிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் ஒரு நல்ல ஃபன் மேன், ஃபன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை இன்னுமே வெறுப்பேத்திட்டு இருக்கான். இங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா என்னோட தம்பி ஹார்ட் யார்கிட்ட இருந்தாலும் நான் உன்னை ட்ரீட் பண்ண மாதிரி தான் அவங்களையுமே ட்ரீட் பண்ணிருப்பேன்றா. அவன் கிட்ட ஹீரோயினா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டது கூட ஒரு விதத்துல நல்லதுதான்றா. அப்படி இல்லைன்னா நான் இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்க மாட்டேன், உன்னோட டேபிள் மேட் ஆயிருக்க மாட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்க மாட்டோம், இந்த அழகிய மூமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டுதுன்றா. அவகிட்ட ஹீரோவா நம்ம நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ ஆகுறான். வீட்டுக்கு வந்த ஹீரோயினா அவளோட அம்மாவை போய் ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல அவங்களும் நானும் தானு சொல்லிட்டு அவளை அணைச்சு பிடிச்சுக்கிறாங்க. வெக்கேஷன்ல முடிஞ்சு எல்லாருமே ஸ்கூலுக்கு வராங்க. ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டா நீ
வெக்கேஷன்ல ஹீரோனோட வீட்டுக்கு போயிருந்தியாமே கேள்விப்பட்டோம் அப்படின்றான். இப்ப ஹீரோவா அப்படியே ஜியாங்க பார்த்து அட ஓட்ட வாய் எல்லாத்தையுமே உளறிட்டியாடா அப்படின்றான். ஜியாங்க நான் எதுவும் சொல்லலப்பான்றான். இன்னொரு ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட நீ ஹீரோன் கூட ஃபைட் பண்ணி கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் ஃப்ரெண்டா நீயாமே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஜியாங்க இவங்க ஏதோ என்ன கோத்து விட பாக்குறாங்கன்னு சொல்லும் போது ஹீரோவா வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், நீ தான் ஏதாச்சும் உளறிருப்பான்னு சொல்லி திட்டிட்டே கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூம்ல ஹீரோயினா அவ ஃப்ரெண்டு பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. ஜியாங்கா இது என்னோட பிளேஸ்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா இனிமேட்டு நீ உன்னோட ஃப்ரெண்டு பக்கத்துலயே உட்காந்துக்கோன்னு சொல்லும் போது ஜியாங்கா ஒண்ணுமே புரியாம ஹீரோ பக்கத்துல போய் உட்கார்றான். ஜியாங்கா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மறுபடியும் ரெண்டு பேருக்கும் சண்டையா என்ன அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினா அங்க என்னடா நொய்யி நொய்னு பேச்சு வேண்டி கிடக்கு கம்முனு கிடங்கடான்னு சொல்ல எல்லாருமே அப்படியே கப்சிப்புன்னு ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் கினியோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்பவே அர்ஜென்ட்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். ஹீரோ பின்னாடியே போகலான்னு பார்க்கும்போது அவனுக்கு சாங்லின்சி கிட்ட இருந்து கால் வருது. கினே ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட கினே ஃபெயில் ஆயிட்டான், நெக்ஸ்ட் வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டான், அகைன் இந்த கிளாஸையே 1 இயர் அவன் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதனாலயே கினே ரொம்பவே சோகமா இருக்கான். அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பக்கத்துக்கு டயலாக் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். இங்க கினேவா அழுகிற மாதிரி ஆக்ட் பண்றதுக்காண்டி ஐ ட்ராப்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்கான். ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் கூட வர மாட்டேங்குது. கரெக்டா ஹீரோயின் உள்ள வர கினேவா ஒரு விண்டோ கிட்ட போயிட்டு ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்க மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அவனா என்னோட சோகம் என்னோடயே போகட்டும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா ஓ அப்படியா சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. இப்ப கினியோட மைண்ட் வாய்ஸா ஆட இருடி நான் இன்னும் பெர்ஃபார்மன்ஸே ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ள போறேன்றியே அப்படின்ற மாதிரியே அவளை தடுத்து நிறுத்துறான். கினேவா நான் மறுபடியும் ஒரு வருஷம் இதே கிளாஸ படிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா ஹே ரொம்பவே ஜாலியா இருக்கும், உன்னோட பேஸ்மெண்ட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. கினேவா அப்படிலாம் சொல்லாத, இனிமேட்டு நான் படிக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா சரி ஓகே நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க ஹீரோவா சாங்லின்சியா வந்து மீட் பண்றான். சாங்லின்சியா நான் என்னோட பேலட் டான்ஸுக்காண்டி வேற ஒரு ஊருக்கு போறேன், போறதுக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சேன்றா. என்னாலதான் உனக்கும் ஹீரோனுக்கும் நடுவுல ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்றா. அதுக்கு ஹீரோவா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல, நாங்க ரெண்டு பேருமே அதை பேசி சால்வ் பண்ணிட்டோம்ன்றான். சாங்லின்சியா இருந்தாலும் அவகிட்ட நான் சாரி கேட்டேன்னு சொல்லும் போது ஹீரோவா அதெல்லாம் அவ பெருசா எடுத்துக்க மாட்டா அப்படின்றான். அவ கிளம்புறப்போ ஹீரோவா அவளை கூப்பிட்டுட்டு நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு உன்னை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லும் போது அவளா நீயும் உன்னை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் கிளாஸ் முடிச்சு எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் உட்கார்ந்தே இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து நீ வரலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அங்க கினே வரும்போது அவனை பார்த்த ஹீரோவா இது உன்னோட கிளாஸ் இல்லையே அப்படின்றான். அவனா ஆமா இது என்னோட கிளாஸ் இல்லதான், நான் ஹீரோயினை பாக்குறதுக்காண்டி தான் வந்தேன்றான். இப்ப ஹீரோயினா ஹீரோ கிட்ட அவனோட சப்ஜெக்ட்ல அவன் ஃபெயில் ஆயிட்டான், அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காண்டி தான் அவனை இங்க கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா சரி ஓகே நீ முடிச்சிட்டு வா நான் உனக்காண்டி வெயிட் பண்றேன்னு சொல்லும் போது கினேவா ஹீரோவை பார்த்து உனக்கு விஷயமே தெரியாதா அப்படிங்கிறான். கினேவா ஹீரோயின் ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்பவே ஷாக்கா இதெல்லாம் ஏன் நீ என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா நான் ஆண்டி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொல்லும் போது கினேவா சரி ஓகே நீ கிளம்புன்னு சொல்லும் போது ஹீரோவும் காண்டாகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா வீட்டுக்கு போன ஹீரோவால சுத்தமா படிக்கவே முடியல. ஹீரோயின் ஹாஸ்டலுக்கு போனதுதான் அவன் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அகைன் பார்த்தா ஹீரோ மறுபடியுமே கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கான். கினேவா ஹீரோவை வெறுப்பேத்தணுன்றதுக்காண்டியே ஹீரோயின் கிட்ட சும்மா டவுட் கேட்டுட்டே இருக்கான். அதை கேட்ட ஹீரோ செம்மையா காண்டாயிடுறான். இப்ப ஹீரோவா கினேய பார்த்து இந்த ஒரு சின்ன கொஸ்டினுக்கு கூட உனக்கு ஆன்சர் தெரியாதான்னு சொல்லிட்டு செம்மையா பல்பு கொடுத்துடுறான். கினேவா ஓஹோ நீ அவ்வளோ பெரிய அறிவாளியா, சரி ஓகே நான் கேக்குற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவுமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோயின் தான் பேந்த உட்கார்ந்து முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினா காண்டாயிட்டு அடைச்சே இவங்க கூட மனுஷன் படிக்க முடியுமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ரெண்டு பேருமே ஹீரோயினை அவளோட ஹாஸ்டல்ல கொண்டு போய் டிராப் பண்ணி விடுறாங்க. இப்ப ஹீரோவா கினே கிட்ட நீ வேணும்னே தானே ஹீரோயின் கிட்ட படிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டான்னு சொல்லும் போது கினேவா பரவாயில்லையோ உன் மூளை கூட ஒர்க் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு போறான். கினே பின்னாடியே ஹீரோ போகும்போது கினேவா என்ன உன் ப்ராப்ளம், நீ எதுக்கு என்னோட ஹாஸ்டல் பக்கம் வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். லாஸ்ட்ல பார்த்தா கினேயோட ஃப்ரெண்டு ஹீரோ எல்லாருமே ஒரே ரூம் தான். இப்ப ஹீரோவுமே ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறான். கினேவா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இவனை
இவனை எப்படா நம்ம ரூம்ல அலோ பண்ணான்னு சொல்லிட்டு காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டா ஹீரோவை உன்னாலேயே சமாளிக்க முடியல, என்னால எப்படா முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கினேவா ஹீரோ கிட்ட நீயே இங்க வந்தன்னு சொல்லும் போது ஹீரோவா எனக்கு வரணும்னு தோணுச்சு வந்தேன் அப்படின்றான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. கினே விட்ட கொரட்ட சட்டத்துல ஹீரோவால சுத்தமா தூங்கவே முடியல. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஃப்ரெண்டா ஸ்பெஷலா சாப்பிடலான்னு சொல்லிட்டு கார்டு கொடுக்குறா. ஆனா அவளோட கார்டுல காசு இல்லாம போயிடுது. அங்க வந்து ஜியாங்கா அவனுக்கு நான் இருக்கேமான்னு சொல்லிட்டு அவனோட கார்டை கொடுக்குறான். ஹீரோனோட ஃப்ரெண்டா அவனை ஹக் பண்ணிட்டு நீ தாண்டா என்னோட வள்ளல் பாரி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க கரெக்டா ஹீரோவுமே வரான். அவனை பார்த்த ஹீரோயினா நீ என்ன இங்க பண்ற, நீ இப்ப வீட்டுல தானே இருக்கணும்னு சொல்லும் போது ஹீரோவா நானும் ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன்றான். எனக்கு வீட்டுக்கு போயிட்டு வர செம்மையான டைம் வேஸ்ட் ஆகுது, அதனால ஹாஸ்டல்ல இருந்தா என்னால நல்லா படிக்க முடியும்ல அப்படிங்கிறான். இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஜியாங்கும் ஓஹோ படிப்பாளிக்கே படிப்ஸ்ல ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கினேவா அவனோட ஸ்டாஃப் கிட்ட நான் சைனீஸ் எஸ்ஏல ஹீரோ விட ஜாஸ்தி மார்க் எடுத்துட்டா என்ன இதே கிளாஸ்ல நீங்க மறுபடியும் போடக்கூடாதுன்றான். அதை கேட்டுட்டு இருந்த ஹீரோட ஸ்டாஃபா அதெல்லாம் உன்னால கண்டிப்பா முடியாது, ஹீரோ ஒருவேளை எக்ஸாம்ல இருந்து லீவு போட்டா மட்டும் அது நடக்க சான்ஸ் இருக்குன்றாங்க. அதை கேட்ட கினேவா இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப கினேவோட ஸ்டாஃபா ஹீரோட ஸ்டாஃபை பார்த்து இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தா வாங்கல அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எல்லாம் செம்மையா முறைச்சு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அங்க கினே வரான். கினேவா ஒரு கேம் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா ஆடலாம், ஆனா ஒரு பனிஷ்மெண்ட் வச்சுக்கலாம், அப்பதான் கேம் நல்லா சூடு பிடிக்கும்ன்றா. சரின்னு ஹீரோயின் கொஸ்டின் கேக்குறா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கினே அவுட் ஆயிடுறான். ஹீரோயின் டஸ்டரை வச்சு அவன் மண்டையிலேயே பலார்னு ஒண்ணு வைக்கிறா. நெக்ஸ்ட் கேம்ல ஹீரோ அவுட் ஆயிடுறான். ஹீரோ மண்டையிலே பலார்னு ஒண்ணு வைக்க ஹீரோ மைண்ட் வாய்ஸா எத்தனை நாள் கொலவெறிடி உனக்கு அப்படின்ற மாதிரியே பாக்குறான். அந்த கேம்ல ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தோத்து போயிடுறாங்க. ஆக மொத்தம் அந்த கேமை ஹீரோயின் தான் நல்லா என்ஜாய் பண்றா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.